அதாவது எதுக்கு அதை கேட்குறாங்கன்னு கேட்டால், அந்த தவறான முறையில் போய் யுத்தம் நடத்துவாங்க. அந்த மாதிரி இதில் போய் நம்ம நுழைந்து ஒரு காரணம் இல்லாமல் ஒருத்தரை கொல்ல வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டுரும். இந்த ஒரு அர்த்தத்தில் கேட்குறாங்க. அதில் என்ன நீங்கள் கவனிக்கணும்னு கேட்டால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் போர் செய்வதற்கு நிறைய விதிமுறைகள் இருக்கிறது. அதில் முக்கியமான விதிமுறை என்ன? நமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கணும். போர் செய்கிறதுன்னு சொன்னால் நமக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கணும், நம்முடைய எல்லை அவன் எடுத்திருக்கணும், அல்ல நம்ம மக்கள் உள்ள நுழைஞ்சு ஏதாவது அநியாயம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரீசன், தக்க காரணம் இருந்தால் அந்த மாதிரி காரணத்திற்கு தான் போர் செய்யணுமே தவிர அது இருக்கிறத அதிகப்படுத்திக்கிறதுக்காகவோ அல்லது அமெரிக்கா செய்கிறது மாதிரி தன்னுடைய வலிமையை பெருக்கி காட்டுறதுக்காக வேண்டியோ, அவங்க நான் தான் பெரிய ஆள்னு காட்டுவதற்காக சண்டைக்கு போவாங்க. சின்ன சின்ன நாடுகளோட சண்டைக்கு போய் அவனை அழிச்சு காட்டி நான் பெரியவன் பார்த்தியா அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அங்கே ரீசன் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு காரணங்கள் இருக்குமே, ஆனால் அந்த போர் மார்க்கத்தில் அது கொலையில் சேருமே தவிர அது போரில் சேராது, போரில் அடங்கவே அடங்காது. அப்போ இன்னைக்கு என்னன்னு கேட்டால், இராணுவத்தில் சேரலாமாங்கிற கேள்வியை விட்டுட்டு இன்னைக்கு நடக்கிற போர்கள்லாம் நீங்கள் பாருங்கள். பெரும்பாலான போர்கள் எதுக்கு நடக்கும்னு கேட்டால், ஒரு அர்த்தமில்லாத காரணத்துக்கு தான் நடக்கும். இந்த மாதிரி ஆதிக்கத்தை காட்டுறதுக்காக வேண்டி பக்கத்து நாடுகளை ஆக்கிரமிப்பதற்காகத்தான் நடக்கும். அப்படியான ஒரு காரணத்துக்காக இந்தியாவா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், அப்படி போர் செய்வார்களே ஆனால் அதில் நம்மளும் பங்கெடுப்போமே. ஆனால் உதாரணமாக இந்தியாவில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இலங்கையை போய் கைப்பற்றி நமக்கு சொந்தமாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் பாட்டுக்கு அக்கடான்னு கிடக்கிறான். அதை போய் கைப்பற்றுறதுக்கு படை திரட்டிட்டு போய் எல்லாரும் போங்கன்னு சொல்றாங்கன்னு வைங்க. அப்போ நம்மளும் போனோன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம்னா, அங்கே ஒரு பாவம் செய்கிறோம், ஒரு அநியாயத்துக்கு துணை போகிறோம் என்பது வந்துடும். இது இந்தியாவுக்கு தான் இது வரும்னு கிடையாது, பாகிஸ்தானுக்கும் வரும். ராணுவம் கரெக்டா சீரா ஒழுங்கா அதில் நம்மளை நோக்கி படையெடுத்து வர்றான், தற்காப்புக்கு ரெண்டாவது அடிக்கிறாங்க பாருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அப்படி அல்லாஹ் சொல்றான், ஃபைனத்ததா அலைக்கும் ஃபாத்தது அலைஹி பிமிஸ்லி மாத்ததா அலைக்கும். ஒருத்தர் உங்கள் மீது வரம்பு மீறுவாரேயானால் அவர் உங்களிடத்தில் எந்த அளவுக்கு வரம்பு மீறுகிறார் அதே போல நீங்களும் மீறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வே திருமறையில் அனுமதிக்கும் பொழுது, ஒரு நாடு நம்ம மேல அநியாயமாக யுத்தத்துக்கு வந்து விட்டது என்று சொன்னால் எதிர்ப்பது நம்ம கடமையாயிருங்க. நம்ம நாட்டு பெண்கள், நம்ம நாட்டு பிள்ளைங்க, நம்ம நாட்டு பலவீனர்கள், பொதுமக்கள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி தற்காப்பு யுத்தங்கள் இருக்கலாம். அதனால இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால எந்த நாட்டு ராணுவத்தில் இருந்தாலும் அது நம்மை ஒரு தவறான நிலைக்கு தள்ளத்தான் செய்வாங்க. அப்போ நம்ம அதை யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும், அது இந்தியாவுக்கு எதிரான கருத்துன்ற மாதிரி அதை எடுத்துக்க கூடாது. இது இந்தியாங்கிற அடிப்படையில் அணுகிற ஒரு பிரச்சனையே இல்லை. அதாவது நம்ம ஆட்சியாளர்கள் சரியில்லாவிட்டால் அப்ப மோசமா போய்விடும். ஆட்சியாளர்கள் கரெக்டா இருப்பார்களே ஆனால் இந்தியா ராணுவத்திலும் இருக்கலாம், பாகிஸ்தான் ராணுவத்திலும் இருக்கலாம், உலகத்தில் எந்த அமெரிக்காவில் கூட இருக்கலாம். இப்ப அமெரிக்க ஆட்சியாளர் கரெக்டா இருப்பானே ஆனால் நேர்மைக்கு தான் நம்ம போகணும், அநியாயத்துக்கு போகக்கூடாது. அப்படியான ஒரு நாடுகளாக மாறிவிட்டால் அப்ப இருக்கலாம். அப்ப இந்திய ராணுவத்தில் இருக்கலாமா என்பது இந்தியாங்கிற அடிப்படையில் பார்க்கப்படாம ஆளுவரவன் கரெக்டா இருந்தால் இருக்கலாம், ஆள்றவன் கரெக்டா இல்லாட்டி நம்மளை மிஸ்யூஸ் பண்ணி தப்பானதுக்கு பயன்படுத்திடுவான்னா எந்த நாட்டு ராணுவத்திலும் இருக்கக்கூடாது.